ஸோ அரபு கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கண்ட்ரி இருக்குது. அதில் எஜிப்தியன் வந்து ஒரு லெட்டர் வந்து சொல்லவே மாட்டாங்க. அது என்ன லெட்ரு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முழுசாக பாருங்கள். ஸோ அது இந்த லெட்ரு தான், இந்த ஜாங்கிற இந்த லெட்ரு தான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 1+1 ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மீம், இது ஜா, இது நூன். சவுதி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஜானன் அப்படிம்பாங்க. இதே எஜிப்தியன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து மீம் தான், ஆனால் இதை வந்து ஜான்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு பதிலாக கா அப்படின்னு சொல்லுவானுங்க. அதாவது மிகானன் அப்படிம்பானுங்க. அவங்க ஆன்சனில் வந்து இந்த ஜாங்கிறத வந்து கான் தான் உச்சரிப்பாங்க போல இருக்குது. இது இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைக்கு இந்த லெட்ரு யூஸ் ஆகிறது எல்லாத்தையுமே கான் தான் அவங்க சொல்லுவாங்க. தென் சவுதி அரேபியாவில் ஜித்தா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஜித்தாவில் வந்து ஜி வருதா, அதை வந்து ஜின்னு சொல்ல மாட்டாங்க, ஜா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கத்தா கா அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஜித்தான்னு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி என் கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட பேர் வந்து ராஜா, அதுலேயும் ஜா வருதா, அதனால் வந்து ராகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொபைலுக்கு வந்து அரபியில் வந்து ஜவால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மஸ்ரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஜிப்தியன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஜா வருதா, அதை வந்து கவ்வால் அப்படிம்பானுங்க. ஸோ மொபைலை வந்து கவ்வால் அப்படி தான் சொல்லுவாங்க எஜிப்தியன்ஸ். ஸோ இது வந்து அவங்க ஸ்கூலில் படிக்கும்போதே அந்த ஜாங்கிற வார்த்தையை வந்து கான் தான் படிப்பாங்களாம். ஸோ அதனால் அவங்களோட ஆன்சர் வந்து அப்படி மாறிடுச்சா என்னங்கிறது தெரியாது. ஆனால் சவுதிக்காரங்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அவங்க வந்து தப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாட்டா.